உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு முத்தையா. அம்மா, ரிசப்ஷன்லாம் நல்லா முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. ஆனா ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சுமா. ஆபத்தா? என்னாச்சு முத்தையா? அந்த வேதனாய்க்கு ஏதாவது பண்ணாளா? ஆமாம்மா, அந்த படுபாவி லிங்கத்தை வர வச்சிருக்காங்கம்மா. லிங்கமா? யாரு சொல்ற முத்தையா? தர்மலிங்கத்தையா சொல்ற? அவனையா கூட்டிட்டு வந்திருக்கா? ஆமாம்மா. முத்தையா, நான் உடனே வேலன் கிட்ட பேசணும். அம்மா, வேலன் பக்கத்துல தான் இருக்கான், கொடுக்கட்டுமா? வேணாம் முத்தையா, நீ ஸ்பீக்கர்ல போடு, நான் பேசுறேன். இந்த போடுறேம்மா, பேசுப்பா. அம்மா போட்டேன், சொல்லுங்கம்மா. இங்க பாரு வேலா, அந்த வேதனாய்க்கு தர்மலிங்கத்தை வர வச்சிருக்கானா? எல்லாத்துக்குமே துணிஞ்சிட்டானுதான் அர்த்தம். அதனால நீ இனிமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த தர்மலிங்கம் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு. வேதநாயகி கூட சேர்ந்துக்கிட்டு என்ன சித்திரவதை பண்ணி அந்த வீட்ல இருந்து துரத்தி விட்டவன். இப்ப என்ன பண்றது? அந்த தர்மலிங்கத்தை எப்படி சமாளிக்கிறது? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்றேன். நீ எதுவும் பண்ண வேண்டாம் வேலா, அந்த தர்மலிங்கத்தை நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் சேஃபா இருந்தா மட்டும் போதும். அத்தை, அந்த ஆளை பத்தி இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவனை நானே சமாளிச்சுக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. ஐயோ வேலா, நீ நினைக்கிற மாதிரி அது ஈஸியான வேலை இல்ல வேலா. இப்போதைக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த தர்மலிங்கத்துக்கிட்ட இருந்து தள்ளியே இரு. ஏனா இத்தனை வருஷமா நீ யாருங்கிற உண்மையை மறைச்சு வச்சதுக்கு காரணமே இந்த தர்மலிங்கத்து மேல இருந்த பயத்தாலதான். மேடம், இதெல்லாம் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் ஆச்சே, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? இத புடிங்க. இல்ல வேலா, இனிமே இதெல்லாம் என்கிட்ட இருந்தா அது நல்லா இருக்காது. எல்லாத்தையும் நீயே எடுத்துட்டு போயிட. மேடம், நீங்க பண்றது சின்ன புள்ளத்தனமா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நான் எப்போ வாங்கி கொடுத்த கிஃப்ட், அதெல்லாம் இப்ப எடுத்துட்டு வந்து போன்றீங்க. சின்ன புள்ளத்தனமாவே இருக்கட்டும் வேலா, ஆனா இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் என்கிட்ட இருந்தா இத பாக்குறப்பெல்லாம் எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வரும். இனிமே எனக்கு இதெல்லாம் வேண்டாம். சரிங்க மேடம், உங்களோட உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் உங்ககிட்ட இருந்தா என்ன ஞாபகப்படுத்துதுன்னா நீங்க என்ன பார்க்கவே மாட்டீங்களா? நம்ம சந்திக்கவே மாட்டோமா? நம்ம சந்திச்சுக்கு தான் போறோம் வேலா. ஆனா இதெல்லாம் நீ எனக்குன்னு கொடுத்த கிஃப்ட். அத பார்க்கும் போதெல்லாம் இத்தனை வருஷம் நாம பழகுனதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஒவ்வொரு கிஃப்ட்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு மெமரி இருக்கு. அந்த மெமரிஸ் தான் எனக்கு வேண்டான்னு சொல்றேன். வேலா, இத்தனை வருஷமா எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. என்னோட கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்துலயும் என் கூட இருந்திருக்க. உன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் வேலா. லைஃப்ல உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ செஞ்சதுக்கெல்லாம் நன்றின்னு ஒரு வார்த்தையில சொன்னா பத்தாது வேலா. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீ எப்பவும் போல சந்தோஷமா இரு, எனக்கு அது போதும்.
அட கடவுளே, எப்படியாவது இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இருக்காது போலயே. ம்ஹும். இதுக்கு மேல நம்ம அமைதியா இருந்தா அது ரொம்ப பெரிய பாவமாயிடும். இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இந்த சாக்கு போக்கெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. நிச்சயம் நீ வர, குடும்பத்தோட வர. நாளைக்கு காலையில உன்னை எதிர்பார்ப்பேன். மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன அதிசயமா இருக்கு? இத்தனை வருஷத்துல என் முன்னாடி நேருக்கு நேர் நீ பேசினதே இல்லையே. என்ன விஷயம் சொல்லு. சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லு. ஏன் தயங்குற? மாமா, அது இந்த கல்யாணத்துல வள்ளிக்கு விருப்பம் இல்ல மாமா. விருப்பம் இல்லையா? என்ன சொல்ற சுமதி நீ? ஆமா மாமா. வள்ளிக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல மாமா. உங்களுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு அவ சம்மதிச்சிருக்கா. பாவம் மாமா, வள்ளி மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நீங்க தான் ஏதாச்சும் செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். வள்ளிய அவ ஆசைப்பட்டவனோட சேர்த்து வைக்கணும் மாமா. என்ன வளரிட்டு இருக்க சுமதி? ஆரம்பத்துல இருந்தே வள்ளிக்கிட்ட கேட்டு கேட்டு தானே நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவ எதுக்கு என்கிட்ட இருந்து மறைக்கணும்? பிடிக்கலன்னா பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாமே. அப்பையில இருந்து நீங்க கேட்டது உண்மைதான் மாமா. ஆனா என் மானமே இந்த கல்யாணத்துல தான் இருக்கு, என் கௌரவமே இந்த கல்யாணத்துல தான் இருக்குன்னு சொல்லி சொல்லி கேட்டா அவ என்னதான் மாமா பண்ணுவா? சரின்னு தானே சொல்லுவா. சரி, அப்படின்னா அந்த பையன் யாரு? எங்க இருக்கா அவன்? அந்த பையன் வேற யாரும் இல்ல மாமா. யாரு? நம்ம வேலன் தான் மாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.